அனைவருக்கும் வணக்கம். ஆன்லைன் நஸ்தோ திருச்சி டிவி, எளிமை யதார்த்தம் கலந்த ஜோதிடம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன், திருச்சி மேட்டுப்பாளையத்திலிருந்து. இன்னைக்கு ராகு பகவான் எந்த வீடுகளில் இருக்கும்போது நல்ல யோக பலனை தருவார். இன்னைக்கு நம்ம லக்னத்தெல்லாம் போட போறதில்ல. 12 வீடுகளில் எந்த வீடுகளில் ராகு இருக்கும்போது, ராகு எப்படி இருந்தால் யோகத்தை தரும் அதை தான் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி இதை நம்ம நான் வீடியோவில் பேசியிருப்பேன். பட் உங்களுக்கு அது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். பட் போர்டு வச்சு நம்ம விளக்கும் போது உங்களுக்கு நல்லா தெளிவாக புரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த போர்டுலையுமே அது ஒரு வீடியோவாக போடலாம் அப்படிங்கிற ஒரு யோசனையில் அது போடுறேன். நல்லா கவனிச்சுங்க. இப்போது நல்லா கவனிங்க. ராகு பகவானுக்கு முதல்ல ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். நல்லா அந்த பாயிண்டை பார்த்துக்குங்க. 1, 5, 9ஆம் அதிபதியோட இணைஞ்சு 4, 7, 10 இருந்தால் யோகம். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, திரிகோணாதிபதிகளோட இணைஞ்சு கேந்திரங்களில் இருந்தால் யோகம். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்டை பாருங்க. இங்கே எழுதுறேன் பாருங்க. 4, 7, 10ஆம் அதிபதிகளுடன் இணைஞ்சு 1, 5, 9 இருந்தால் யோகம். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் இந்த 2 பாயிண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு பாருங்க, எப்பவுமே ராகு தனக்கு எந்த வீட்டு பிடிச்ச வீடாக இருந்தாலும் சரி, அந்த வீட்டில் ஒரு பிரச்சனையை கொடுத்து அதன் பிறகு தான் யோகத்தை தருவார். ஏன்னா ராகு ஒரு இருள் கிரகம். சூரியனுடைய நிழல் தான் ராகு, சந்திரனுடைய நிழல் தான் கேது. பகலில் நமக்கு தெரியக்கூடிய நிழல் தான் ராகுன்னு வச்சுக்கோங்க. இரவில் இப்போ நமக்கு தெரியக்கூடிய இந்த இடத்துல என் நிழல் தெரியுது பார்த்தீங்களா, இது கேதுன்னு வச்சுக்கோங்க. சரி, நல்லா பாருங்க. இப்போ ராகு மேசத்துல இருக்கிறார். உங்க ஜாதகத்தை எடுத்து நீங்களே பார்த்து கத்துக்கலாம். இப்போ இந்த ராகு மேசத்துல இருக்கிறார். நம்ம 12 லக்னத்துல மேசம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு லக்னமா நமக்கு ஏதாவது ஒரு வீடா வரும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு கன்னி லக்னம்னு வச்சுங்க. நான் உதாரணம் மட்டும் போட்டு காட்டுறேன். கன்னி லக்னம். இந்த கன்னி லக்னத்துக்கு இந்த ராகு பகவான் கன்னி லக்னத்துக்கு ஆகாத செவ்வாயுடைய வீட்டுல போய் உக்காந்துருக்கிறார். அப்போ இந்த இடத்துல அவர் என்ன மாதிரி பலன் தருவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி லக்னம் அப்படின்னா இது புதனுடைய வீடு. புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஆகாது. அப்போ அந்த அமைப்புல இருக்கும்போது இங்கே செவ்வாய் தர வேண்டிய அத்தனை கெடுபலனையும் இங்க இருக்கக்கூடிய ராகு தருவார். நான் எங்கேயுமே செவ்வாய் சனியுடைய தொடர்பை போடல, சுக்கிரன் குரு பகவானுடைய தொடர்பை போடல, லக்னாதிபதியின் தொடர்பை போடவில்லை. நல்லா கவனிச்சுங்க. இந்த வீட்டுல ராகு இருக்கிறார், லக்னம் கன்னி லக்னம் அப்படின்னா இந்த லக்னத்துக்கு இந்த வீட்டினுடைய அதிபதி, ஏன்னா ராகு எந்த வீட்டுல உட்கார்ந்துருக்கிறாரோ அந்த வீட்டின் அதிபதியை போலவே தன்னை மாத்திக்குவார். அப்போ ராகு இங்க இருந்தா ஒரு பலன். இதே கன்னி லக்னத்துக்கு ராகு இங்க இருந்தா கொஞ்சம் நம்ம மேல இறக்கம் காட்டி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல பலனை தருவார். ஆனா இங்க இருந்தா இறக்கமே காட்ட மாட்டாரு. அஷ்டமாதிபதி தோஷத்தை வாரி அப்படியே இது பண்ணுவார். சரி, இன்னொரு பாயிண்டையும் இங்க சொல்லணும். எப்பவுமே ராகு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகங்கள் வலுவாக இருக்கணும். நட்சத்திரம் வலு பார்த்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு கண்டிப்பாக பார்க்கணும். சரி, இப்போ இந்த ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் செவ்வாய் இந்த வீட்டில் உச்சம் வச்சுக்கோங்களேன். கன்னி லக்னத்துக்கு இங்க பாருங்க, இந்த வீட்டில் செவ்வாய் உச்சம். என்ன நடக்கும் பாருங்க. இந்த வீட்டில் ராகு, மேச வீட்டில் ராகு, கன்னி லக்னம், ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இங்க உச்சம். இதனுடைய வேகத்தை தடுக்கணும் அப்படின்னா புதன் இங்க தனித்து திக்பலத்தோட உச்சம் பெற்று இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது மட்டும்தான் இது யோகத்தை செய்யும். சரி, ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்துக்காக மட்டும் நான் லக்னத்தை இங்க கொண்டு வந்திருக்கேன். சரி, அந்த அமைப்புல பாத்தீங்கன்னா மேசத்துல இருக்கிற ராகு இந்த லக்னத்துக்கு எந்தெந்த லக்னத்துக்கு மேசம் யோகாதிபதியா வருமோ அங்கெல்லாம் முதல்ல இதுல இன்னொரு விஷயம் சொல்லணும். அதாவது என்ன அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ராகு எப்பவுமே இருக்கிற வீட்டின் அதிபதியை போல செயல்படுவார். ராகு கேது நல்லா பார்த்துங்க. அப்போ இந்த வீட்டில் ராகு இருக்கிறார் அப்படின்னா இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் வலிமையோட இருக்கும்போது நல்ல ஒரு யோக பலன்களை கண்டிப்பாக தருவார். வலிமை குறைந்து இருக்கும்போது அவருடைய இயல்பான குணத்தையும் கொடுத்துருவார். நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி பாருங்க, ராகு வந்து மேச வீட்டில் இருக்கிறாரு. மேசம்னா என்னங்க? மேசம்னா தலை முதல் வாரிசு, இதை சார்ந்த ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துருவாரு. சரிங்களா? 2ஆம் இடம் சொல்லக்கூடிய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இங்கே ராகுக்கு ஒரு பிடிச்ச ஒரு வீடு வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இந்த 5 வீட்டில் இருக்கும்போது ராகு யோகத்தை செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த 5 வீட்டில் ராகு இருந்தால் மட்டும் யோகத்தை செய்யாது. இந்த 5 வீட்டில் ராகு இருக்கும்போது நல்லா கவனிச்சுங்க. ராகு இங்கே இருக்கிறார் ரிஷபத்தில், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகத்தில், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கன்னியில், அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில். இந்த 5 வீடுகளில் ராகு இருக்கும்போது யோகத்தை செய்வார். ஆனால் நல்லா கவனிச்சுங்க, நான் முன்னாடியே சொன்னேன், லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவமாக வருதோ அதை பொறுத்து தான். இப்போ ஒருத்தர் கன்னி லக்னம், இந்த வீட்டில் ராகு இருக்கும்போது அவர் எப்படி யோகத்தை செய்வார்? நல்லா கவனிச்சு பாருங்க. இதே இந்த கன்னி லக்னத்துக்கு, உதாரணத்துக்கு போட்ட கன்னி லக்னத்துக்கு ரிஷபத்தில் ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக யோகத்தை செய்யும். அப்போ கூட ரிஷப வீடு என்ன? சுக்கிரனின் காரகத்துவங்களை ஏதாவது ஒரு வகையில கெடுத்து அதன் பிறகுதான் ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும். இது இந்த ராகுவை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க 1984 பிறந்தவங்களெல்லாம் பாருங்களேன், இந்த வீட்டில் ராகு இருக்கும். இந்த நம்மளுடைய துலாம் வீட்டில் வந்து செவ்வாய் சனி அல்லது சனி பகவானும் இருப்பாரு. இந்த அமைப்புல 84 பிறந்தவங்க நிறைய பேர் பாருங்க திருமணத்துல பிரச்சனையோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய ராகு, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய சனி, துலாத்துல இருக்கக்கூடிய சனி. அப்போ இந்த அமைப்புகள் இருக்கும்போது அங்க ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்க தான் செய்வாரு அப்படின்னு அர்த்தம். மேசத்துல ராகு இருக்கும்போது நம்மளுடைய ஜாதகத்துல என்ன வீடு ஆதிபத்தியமா வருதோ அந்த வீடு தொடர்பான, இப்ப வீடு கட்டுறதுல ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருவாரு. நிலபலத்துல பிரச்சனை கொடுத்துருவாரு மேசத்துல இருக்கக்கூடிய ராகு. சரிங்களா? காவல்துறை, மிலிட்ரி ஃபோர்ஸஸ், அவங்க சம்பந்தப்பட்ட யூனிஃபார்ம் சர்வீஸ்க்கு நமக்கும் எப்பவுமே ஒத்துப்போகாத ஒரு குணத்தை மேச வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வந்து கண்டிப்பாக தருவார். இது எந்த லக்னமா வேணுமாலும் இருக்கலாம். ஓகேங்களா? ப்ளஸ் நீங்க ஆதிபத்தியத்தையும் நினைச்சுக்கணும். சரி, ரிஷப வீட்டில் இருந்தால் என்ன பலன் இப்போதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இந்த 84 பிறந்த உதாரணத்துக்கு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடகம் வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கடகம் வந்து தாய் வீடு. ஓகேங்களா? என்னடா ரஜினி பட தலைப்பெல்லாம் சொல்றாரு அப்படின்னு பார்க்காதீங்க. கடகம் வந்து எப்பவுமே தாய் வீடுன்னு சொல்லுவோம். அப்ப அந்த தாய் வீட்டுக்குரிய கிரகம் சந்திரனின் நிலையை வச்சு தான் இங்க ராகு யோகத்தை கொடுக்குமா யோகத்தை கொடுக்காதான்னு ஒரு முடிவுக்கு நம்ம வரணும். சரிங்களா? அப்போ ராகு இந்த வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பா ராகு திசை வருது அப்படின்னா சந்திரனும் பாதிக்கப்பட்டு, சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனாக இருந்து இந்த வீட்டில் இப்போ இப்படி போட்டுக்கிறேன், இங்க பாருங்க, இப்போ சூரியன் இங்கே, சந்திரன் இங்கே, இப்படி போட்டு ராகு தசை நடக்குது. கடகத்துல இருக்கக்கூடிய ராகு தசை நடக்குது அப்படின்னா இங்க தாய்க்கு ஒரு பிரச்சனையை கண்டிப்பா கொடுத்துருவோம். அது கண்டமாவும் இருக்கலாம், விபத்தா இருக்கலாம், சரிங்களா, ஊர் விட்டு ஊர் போற மாதிரி இருக்கலாம், ஏன் மரணமா கூட இருக்கலாம். ராகு திசை நடக்கணும். இப்போ இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ராகு திசை நடக்கும் போதுதான் அந்த வேலையை வந்து கண்டிப்பாக காட்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சந்திரனின் வலிமையை பொறுத்து தான் இங்க இருக்கக்கூடிய நம்மளுடைய ராகு பகவான் எப்படி யோகத்தை செய்வார் அப்படின்னு இருந்த போதிலும் பொதுவாக சொல்ல போனா தாய்க்கும் நமக்கும் கருத்து வேறுபாடு வரும். சரிங்களா? வீடு, மனை, வாகனம், தாயார், கல்வி, சொத்து, வித்தை, இதை சார்ந்த ஏதாவது ஒரு வகையில பிரச்சனை கொடுத்து அதன் பிறகு இங்க இருக்கக்கூடிய ராகு யோகத்தை கொடுக்கும். எடுத்தோடனே ராகு யோகத்தை ரொம்ப தயவு செய்து நம்பிடாதீங்க. சரி, இன்னொரு விஷயம், கன்னி ராகு. இந்த கன்னியில இருக்கக்கூடிய ராகு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வந்து புதனுடைய வீடு, தாய் மாமனை குறிக்கும். தாய் மாமன், மாமா, கணிதம், ஜோதிடம், விஞ்ஞானம், மெயின், இதில் எல்லா விஷயமும் இங்கே வச்சுக்கலாம். புதனின் காரத்துவம், டெக்னாலஜி எல்லாமே இங்கே வந்து இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் கன்னி வீட்டில் ராகு இருக்கும்போது புதன் வந்து நல்ல வலிமை பெற வேண்டும். ராகு கன்னி வீட்டில் இருக்கும்போது புதன் இங்கே ஆட்சி அடைகிறது தான் நல்லது. இந்த இடத்துல ஆட்சி உச்ச மூல திரிகோணம் அடைகிறது நல்லது இல்லை. ஓகேங்களா? சரி, இந்த கன்னி வீட்டில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா தாய் மாமனுக்கு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கள் அப்பாவுடைய ஜாதகத்தில் ராகு இந்த வீட்டில் தான், அவருக்கு ஒரு தாய் மாமன் இருந்தார். ஓகேங்களா? ஆனால் அவங்க தாய் மாமனோட எங்கள் அப்பா என்னுடைய விவரம் தெரிஞ்சனாலேருந்து அவர்கிட்ட பேசினதே இல்லை. அது என்னன்னு தெரியல, இவரை கண்டா அவருக்கு பிடிக்காது, அவரை கண்டா இவருக்கு பிடிக்காது, 2 பேரும் பேசவே மாட்டாங்க. இன்னொரு ஜாதகத்தில் பார்த்துருக்கேன், இந்த வீட்டில் ராகு இருக்கு,
ராகுக்கு வீடு கொடுத்த புதன் இங்கே நீச்சம், அவருக்கு தாய் மாமனே இல்லை. நீங்கள் ஜென்ரலாக எடுங்க, நீங்கள் லக்னம்லாம் நான் இங்கே போடலை. ஓகேங்களா? எங்கள் அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனும் புதனும் பரிவர்த்தனை. அப்போ புதன் மறைமுகமாக இந்த வீட்டுக்கு வந்தனால தாய் மாமன் இருந்தார், ஆனால் அவரால் எந்த ஒரு பெரிய பயனும் எங்கள் அப்பா அடையலை அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, அப்போது ராகு இருக்கும்போது அந்த வீட்டினுடைய பலனை ஏதாவது ஒரு வகையில் கெடுத்து அதன் பிறகுதான் ஜாதகருக்கு யோகத்தை தருவார். இந்த வீட்டில் இருக்கிற ராகு வந்து என்னுடைய தகப்பனாருக்கு வந்து தாய்மாமன் உறவுகளை சரியில்லாத மாதிரி கொண்டு போயிடுச்சு. ஆனால் எங்கள் அப்பா ஜோசியத்தில் மிகப்பெரிய கெட்டிக்கார். இன்னைக்கு நான் பல விஷயங்கள் வந்து பேசுகிறேன். தமிழ்நாட்டுடைய தலை சிறந்த ஜோதிடர்கிட்ட படிச்சிருந்தாலுமே என்னுடைய அப்பா முதல்ல எனக்கு வந்து ஜோதிடத்தில் ஒரு ஸ்கோப் இருக்குது, இதை நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அப்படின்னா அது கன்னி வீட்டில் இருக்கிற ராகு தான். அதனால் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உதாரண ஜாதகத்தோட சொல்கிறேன், இந்த வீட்டில் இருக்கக்கூடிய காரக உறவுகளை கெடுத்து ஜாதகருக்கு யோகத்தை செய்யும். எங்கள் அப்பாவுக்கு ராகு திசையில் நல்ல வளர்ச்சியை கொடுத்துச்சு. எங்கள் அப்பாவுடைய ஜாதகம் நான் வந்து ஒரு சின்ன ஒரு குழு மட்டும் தரேன் பாருங்க. எங்கள் அப்பாவுடைய ஜாதகம் இதுதான். அப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல ராகுக்கு வீடு கொடுத்த புதன் மறைமுகமாக போறார். பரிவர்த்தனை தானே, நேரடியாக தானே இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அதே மாதிரி ராகுவோட சுக்கரன்றதுனால எங்கள் அம்மாவும் நல்லபடியாக தான் இருந்தாங்க, நல்ல ஒரு ஒற்றுமையாக இருந்தாங்க. ஆனால் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரெண்டு பேரும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட அப்பாவும் அம்மாவும் சண்டை போட்டதே கிடையாது. ஒரு நல்ல ஆக சிறந்த தம்பதியாராக தான் இருந்தவங்க வந்து வாழ்ந்தாங்க. அப்போ கன்னி வீட்டில் ராகு இருக்கும்போது இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நண்பர்களே, அடுத்து மகர வீடு. மகர வீட்டில் ராகு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல யோக பலன்களை தருவார். நல்லா பாருங்க, இவங்களுக்கு உழைப்புங்கிறது ஆகவே ஆகாது. சரிங்களா? சனினா நமக்கு வயசுல மூத்தவர், உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வயசுல மூத்தவங்க, பெரியவங்க, வயசானவங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகரம் வீடு சனி பகவானுடைய வீட்டை குறிக்கும். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சனினா சித்தப்பா. என்ன சார் இப்போதான் அண்ணன்னு சொன்னீங்க, திடீர்னு சித்தப்பாங்கிறீங்க? காரக உறவுகள் அப்படிதான். அவர் சீனியர் இல்லைங்களா, பெரியவர், வயதானவர், முதியவர், அவரை தானே இங்கே இருக்கக்கூடிய ராகு குறிப்பாரு. அப்போ இந்த அமைப்பில் இருக்கும்போது ராகு வந்து இங்கே பெரியவங்கிட்ட ஒரு மரியாதை தரமான ஒரு விஷயத்த கண்டிப்பாக அந்த இடத்துல கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் உழைப்புல ஏதாவது ஒரு வகையில் சொதைப்பி விட்டுருவார். கார உறவு சித்தப்பாக்கும் இவருக்கு சரியா இருக்காது. மகர வீட்டில் ராகு இருக்கிறவங்க ஒரு சில பேரை நான் செக் பண்ணி பார்த்துருக்குறேன். சரிங்களா? அவங்களுக்கு சித்தப்பா இருக்க மாட்டாங்க. ஒருவேளை சித்தப்பா இருந்தால் உங்களுக்கும் பழக்க வழக்கம் நல்லா இருக்காது. சரி, ரிஷப வீட்டில் ராகு இருந்தாலும் ஒரு சில பேருக்கு சித்தப்பா இருக்க மாட்டேங்குது. ஆனால் எல்லாருக்கும் இருக்க மாட்டேங்குதுன்னு சொல்ல முடியாது. இந்த சுக்கரனுக்கு ராகுக்கு வீடு கொடுத்த சுக்கரனுடைய நிலைமையை வச்சு தான் நம்ம ஒரு முடிவு கொடுக்கணும். டக்குன்னு ராகு இந்த வீட்டில் இருக்கு உடனே யோகத்தை கொடுக்கும்னு சொல்லிட முடியாது. இதை தவிர மீதி வீடுகளில் வந்து ராகு இருக்கு, இது வந்து கெடுபலன் கொடுத்துரும், தயவு செய்து எண்ணிப்படாதீங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 5 வீட்டில் இருக்கும்போது என்ன பலன் பார்த்துட்டு மீதி வீட்டையும் பார்த்துருவோம். அப்போ இந்த வீட்டில் இருக்கும்போது உழைப்பு உங்களுக்கு ஆகாது, சித்தப்பாவுக்கும் உங்களுக்கும் ஒத்துப்போகாது, பூர்வீக சொத்துல ஒரு பிரச்சனையை கொடுத்து விட்டுரும். ஓகேங்களா? தொழில் வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு வந்து ஒரு தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தரும் அப்படின்னு பார்த்தோம். சரி நண்பர்களே, இப்போ 5 வீட்டை பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ பாருங்க, மீதி இருக்கிற வீட்டை பார்க்கலாம். இப்போ ராகு இங்கே இருக்கிறார். நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ராகு யோகத்தை செய்யாதா? சார் நல்லா கவனிங்க, இந்த 5 வீட்டில் மேச ரிஷபம் மிதுனம் கடகம், மேச ரிஷபம் கடகம் கன்னி மகன், இந்த 5 வீட்டில் இருக்கிற ராகு அத்தனை பேரும் கொட்டி கொடுக்கணும்னு சொல்லவே முடியாது. சரிங்களா? சரி, இப்போ மிதுன ராகு எடுத்துக்கலாம். இந்த மிதுன ராகு வந்து பார்த்தீங்கன்னா புதனுடைய வீட்டில், இந்த வீட்டுக்கு நான் என்ன பலன் சொல்லணும் அதே தான் இங்கே கொஞ்சம் மாற்றி சொல்லணும். அதுக்காகத்தான் நான் ஒரு வீட்டை மட்டும் நான் எடுத்து இங்கே போட்டேன். ஓகேங்களா? மிதுன வீட்டில் ராகு இருக்கிறதும் நல்ல விஷயம்தான். இந்த மிதுன வீட்டில் ராகு இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஜோதிடம், தொழில், ஜோதிடத்தை தொழிலாக செய்வாங்க. கணக்கில் ரொம்ப புலமை வாய்ந்தவங்களாக இருப்பாங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறார், 82 நினைக்கிறேன், அந்த இதில் பிறந்தவர், மிதுன லக்னம், லக்னத்தில் ராகு திசையில் டிஸ்டிங்ஷன் வாங்கினார் கணக்கில். ஓகேங்களா? அவருடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் இங்கே நம்மளுடைய தனுசு வீட்டில் இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, அவர் ஜாதகமும் நம்ம போட்டுடலாம். இங்கே பாருங்க, இந்த அமைப்பு தான். இவர் வந்து டிஸ்டிங்ஷன் வாங்கினார். ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் போடணும். என் நண்பருடைய ஜாதகத்தில் பௌர்ணமி சந்திரன் இந்த ஒரு அமைப்பு இருந்ததுனால தான் அவர் நல்ல ஒரு அமைப்பை வந்து செஞ்சார். ஓகேங்களா? நல்ல யோகத்தையும் கொடுத்தார். பட் இப்போ நம்ம ராகவை பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம
கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு. ஓகேங்களா, வேற ஒன்றும் கிடையாது. அப்போ மிதுன வீட்டில் ராகு இருக்கும்போது அவரும் ஜோதிடத்தையும் விஞ்ஞானத்தையும் டெக்னாலஜியும் அறிவையும் பயன்படுத்தி எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துறாரு. என் நண்பருக்கும் பார்த்தீங்கன்னா மாமா இல்லை, அவருக்கும் இந்த வீட்டில் ராகு இருக்கனால மாமா கிடையாது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, அதே மாதிரி மாமனாரோட ஒத்துவும் அவர் போகலை, மாமாவும் இல்லை மாமனாரோட அவர் ஒத்து போகாம தான் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுக்கலாம். சரி, அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சிம்ம வீட்டில் ராகு. சார் நல்லா கவனிங்க, இந்த வீட்டில் நம்ம சிம்ம வீட்டில் ராகு இருக்கும்போது இது அதிகாரத்தை குறிக்கும். முதுபெரும் ஒரு அரசியல்வாதியோடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு குறிக்குங்களா. பழைய விஷயம்லாம் நம்ம கொஞ்சம் சென்சார் பண்ணிக்கலாம். இந்த வீட்டில் இருக்கிற ராகு மிகப்பெரிய அதிகாரத்தை கொடுக்கும். ஆனால் அப்பாவால் சொல்லிக்கொள்கிற அளவுக்கு பிரயோஜனம் இருக்காது, பூர்வீக சொத்து இருக்காது. அந்த அரசியல்வாதிக்கு பூர்வீகம் ஒன்றும் இல்லை. இங்கே தான் நம்ம டெல்டா பெல்ட்டில் தான் பிறந்தார். ஓகேங்களா, அவருடைய பையன் தான் இப்போ சிஎம்மாக இருக்காங்க. ஓகே, அந்த அளவு மட்டும் நம்ம வச்சுப்போம். அப்பாவால் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடையாது. ஆனால் இந்த ராகு அதிகாரத்தை தரும். சூரியன் இங்கே இருந்து என்ன செய்யணுமோ அதெல்லாம் இங்கே ராகு தரும். அப்பா இருந்தால் அப்பாவால் நமக்கு ஆதாயத்தை தராது, அப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறையுது. சரிங்களா, அப்போ சூரியனையும் நம்ம பார்க்கணும், லக்னத்துக்கு 9ஆம் அதிபதியும் பார்க்கணும். இவ்வளோ விஷயம் வச்சுட்டு தான் நம்ம முடிவு பண்ணணும். உடனே சிம்மத்தில் ராகு இருக்கு அப்பாவுக்கு ஆகாதெல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருடைய ஜாதகத்தில் சிம்மத்தில் ராகு இருக்கு, அவங்க அப்பா 77 வயசு 78 வயசு வரைக்கும் இன்னமும் நல்லா தான் இருக்கிறாரு, நல்லபடியாக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. சரிங்களா, இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்கன்னா தகப்பனாரையும் பூர்வீக சொத்தையும் கெடுத்து அதன் பிறகு இந்த இடத்துல நமக்கு ஒரு யோகத்தையும் அதிகாரத்தையும் கண்டிப்பாக தரும் அப்படின்ட்டு. ரிஷபத்துக்கு சொன்ன அதே தான் துலாத்துக்கும் வச்சுக்கணும். ஓகேங்களா, மேசத்துக்கு சொன்ன அதே விஷயம் தான் ரிஷபத்துக்கும் வச்சுக்கணும், விருச்சிகத்துக்கும் வச்சுக்கணும். சரி, இப்போ மீதி நம்ம தனுசு மீனத்துக்கு மட்டும் போடலை, மகரத்துக்கு சொன்ன அதே தான் நீங்கள் கும்பத்துக்கும் எடுத்துக்கணும். சரிங்களா, சரராசி வேகமா இயங்கும், கும்பராசி கொஞ்சம் மெதுவா இயங்கும், கும்பத்துல இருக்கிற ராகும் மெதுவா இயங்கும், மேசராசி சரராசி வேகமா இயங்கும், விருச்சிக ராசி கொஞ்சம் மெதுவா இயங்கும். இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கணும். ரிஷபராசி மெதுவா இயங்கக்கூடிய ராகு, துலாம் ராசி வேகமா இயங்கும், அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, சரி, இப்ப ரெண்டுமே உபய விடுங்கிறதுனால ராகுவை வந்து நான் இங்க போடுறேன். இந்த ராகு வந்து கோதண்ட ராகுன்னு சொல்லுவோம், இழந்ததை மீட்கக்கூடிய ராகுன்னு சொல்லுவோம். இந்த வீடுகளில் தனுசு வீடுகளில் ராகு இருக்கும்போது பிறந்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா இருந்தாங்க. அப்போ அவங்க இல்லை, அவங்க அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, சாப்பாடு கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுடைய ஜாதகத்தில் கோதண்ட ராகு தனுசு ராசியில் ராகு இருந்தார். இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுத்துச்சு. நான் அந்த ஜாதகம்லாம் போட்டு விளக்கும் போது நான் சொல்லுவேன் கோதண்ட ராகு அப்படின்ட்டு. நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்மகிட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஆன்லைனில் மட்டும்தான் பார்க்குறேன், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் 1010 ரூபா கட்டணத்திலும், வெளியூர் நாடை சேர்ந்தவர்களாக இருந்தால் 3030 ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த கோதண்ட ராகு இழந்ததை இது வந்து மீட்கும். சரிங்களா, அந்த பெண் பிறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சார். ஜஸ்ட் 10 வருஷத்துல நிறைய பணம் சம்பாதிச்சாரு, நிறைய துறையில அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அந்த ரேஞ்சுக்கு வந்தார். நல்ல ஒரு வாழ்க்கை முறையை வாழ்ந்தார், சொத்து பத்தெல்லாம் சேர்ந்தார். 3 பொம்பளை பிள்ளைங்களையும் நல்லா படிக்க வச்சாரு, ஒரு பையனை படிக்க வச்சாரு. 2 பொம்பளை பிள்ளைங்களை அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. பையனுக்கும் கடைசியில் இருந்த ஒரு பெண்ணுக்கு மட்டும் அவரால் திருமணம் செய்ய முடியல, அவர் அதுக்குள்ளார இறந்துட்டார். பட் இந்த அமைப்பு கோதண்ட ராகு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா இழந்ததை மீட்டு கொடுக்கும். நல்லா கவனிங்க, எந்த இடத்துலையுமே நான் சுபகிரகத்தையும் போடலை, பாவகிரகத்தையும் போடலை. ஜென்ரலாக இந்த வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலன் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இந்த வீடியோ வந்து ஏன்னா தனுசுக்கு போட்ட மாதிரி தான் மீனத்துக்கும், ஆனால் மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து ஆன்மீகத்தன்மையை அதிகம் கொடுக்கும். புரியுதுங்களா, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்துல நமக்கு அதிக பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி தன வருவாய் சார்ந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பாதத்தில் ஏதாவது ஒரு வகையில் கால் சார்ந்த பிரச்சனை, பாதம் சார்ந்த ஒரு பிரச்சனை வந்து கொடுக்கும். ஆன்மீக சார்ந்த விஷயத்துல பெரிய அளவில் ஒரு ஈடுபாட்டை கொடுக்காது, ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கும். 10 தடவை இவரை கோயிலுக்கு கூப்பிட்டீங்கன்னா மீனத்தில் இருக்கிற ராகு இருக்கிறவர் ஒரு தடவை வருவார். இந்த மாதிரி அமைப்பு தான் இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து நமக்கு தருவார் அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களே, ராகுவை பற்றி நான் பொதுவாக போட்டிருக்கக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வருங்காலங்களில் இந்த ராகு எப்படி திசையில் வேலை செய்வார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். உங்ககிட்ட நான் கேட்கக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான், வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த போர்டில் நடத்துறது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற உங்களுடைய பொன்னான கமெண்ட்டுகளை கீழே வந்து போடுங்க. சரிங்களா, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.